பாலாடை கட்டி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பசும்பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். எலுமிச்சை சாறு வந்து ஒரு பழத்தோடது எடுத்திருக்கேன். முதல்ல பாலை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாம். அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொதிக்கக்கூடாது. அதாவது மிதமான சூடு இருக்கணும் பால். அதனால் நம்ம வந்து அடியில் சூடாகும், மேலே வந்து சூடாகாமல் இருக்கும். அதனால் கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். லைட்டாக கிண்டிகிட்டே இருந்தோன்னா அப்புறம் நம்ம விரலை விட்டு பார்த்தோன்னா லைட்டாக சூடு ஏறிடுச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பசும்பாலுக்கு பதிலாக நம்ம எருமைப்பாலில் செஞ்சால் இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும். தொட்டு பாருங்கள், நல்லா மிதமான சூடு இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றிடுங்க. இப்போமே பாருங்கள் அப்படி வருது. நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா தனித்தனியாக வந்திருக்கும் பாருங்கள். இது பால் வந்து கொதிச்ச உடனே நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னா அப்போ திரிஞ்சு வரும் இல்லையா, அதில் வர்றது வந்து பனீர். அப்புறம் ரசகுல்லா செய்கிறதுக்கும் நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். சீஸ் செய்கிறதுக்கு வந்து பால் கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடானா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம சமையலுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கீழே ஊற்றிட வேண்டாம். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நம்ம ஒரு மிதமான சூடில் இருக்கிற தண்ணி எடுத்து அதில் போட போகிறோம். சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து மிதமான சூடாக இருக்குது, அதனால தான் நான் கையை உள்ளே விட முடியுது. அப்படியே நல்லா முக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு 2-3 தடவை நம்ம உள்ளே போட்டு வெளியில் எடுத்து இப்படி பிழிஞ்சு விடணும். பாருங்கள் எப்படி இழுக்க வருதுன்னு. இந்த மாதிரி பண்ணி தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்துடணும் 2-3 தடவை. ரெண்டு மூணு தடவை விட்டு எடுத்துட்டேன். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமும் நம்ம குளிர்ந்த தண்ணியில் போடணும். பாருங்கள், குளிர்ந்த தண்ணியில் போட்டேன்.
உளுந்து தண்ணியில் போட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு எந்த இதில் தேவையோ அதை நம்ம கவரில் வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். எடுத்து 3 மணி நேரம் வச்சிட்டோன்னா நமக்கு சீஸ் ரெடி ஆயிரும் துருவுறதுக்கு. பீஸாக எடுக்கிற மாதிரி வேணும் சீஸ் வேணும்னா 1 லிட்டர் பால் தேவைப்படும். இது வந்து நான் துருவுறதுக்காக நான் செய்கிறேன். 1/2 லிட்டரில் செஞ்சுருக்கேன். பாக்கெட் பாலை விட பசும்பால் தான் நல்லது இது செய்கிறதுக்கு, நல்லா வரும். பாருங்கள், நான் ஒரு கவருக்குள்ளே போட்டு வைக்கிறேன். நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கட்டும். நான் ஸ்கொயர் மாதிரி வேணும்னு நான் அமுக்கி நல்லா வச்சிட்றேன் உள்ளே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே 4 மணி நேரம் இருக்கட்டும். நான் எடுத்ததுக்கப்புறம் எப்படின்னு துருவி காமிக்கிறேன். பாருங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நான் துருவி காமிக்கிறேன். பாருங்கள், துருவ அழகாக வருது. சீஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது சாண்ட்விச், பர்கர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கம்மியாக செஞ்சனால துருவி காமிச்சிருக்கேன். இதே இது 1 லிட்டர் பாலில் நம்ம செஞ்சோன்னா நல்லா கெட்டியாக வரும். நம்ம லேயராக கட் பண்ணிக்கலாம், அழகாக வரும். சத்தான பாலாடை கட்டி ரெடி.